நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் தம்பி நான் கோயம்புத்தூரில் வீடு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் மெயினான லொக்கேஷனில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க. அவங்க வந்து பஸ் விட்டு இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸ்க்குள்ளே வீடு பார்த்துட்டு இருக்கேன். நானே ஒரு கடைக்கு போகணுன்னாலும் எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கடை இருக்கணும். எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரியான மெயினான லொக்கேஷனில் வீடு இருந்தால் சொல்லு தம்பின்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான 3 BHK வீடு பார்க்க போகிறோம். அதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து 4வது சைட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. 34 அடி அகலமாகவும் 42 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இந்த லொக்கேஷனை முதல்ல சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் செங்காலிப்பாளையம் இங்கேருந்து துடிலூர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. அந்த போகக்கூடிய அந்த மெயினான ரோட்லேருந்து கரெக்டாக 4வது சைட்டில் வந்து இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் வந்து பக்கத்திலே பஸ் ஸ்டாப் இருக்கிறனால பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போகுது. நம்ம வீடியோ எடுக்கும்போதே கிட்டத்தட்ட 4-5 பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். அதை தாண்டி நீங்கள் மெயின் ரோடு பார்க்கும்போதே தெரியும். ஸ்டூடியோ அது போக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியான கடைகள்லாம் இருக்குது. செப்பல் கடை இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஹார்ட்வேர் கடை இருக்குது. அது போக லெஃப்ட் சைடில் மளிகை கடை இருக்குது, சலூன் கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. மொபைல் கடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஒரு டார்க்கான க்ரீன் அப்புறம் லைட்டான க்ரீன் கலர் காம்பினேஷனை வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸோட அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. ஃப்ரண்ட் பால்கனி வந்து கிளே ஜாலிஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக டிசைனர் கிளாஸ் ஹேண்ட் ரைல்ஸ் அமைச்சு ஃப்ரண்ட் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஷேப்பில் இருக்குது. அதாவது ஷீ மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்கு ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் கேட். இந்த இடத்துல வந்து விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு வந்து ஒரு பெரிய மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க கார் என்ட்ரிக்காக. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரேம்பும் இந்த சைடு வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக விக்கெட் கேட் வழியாக உள்ளே போயிடலாம். உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 16க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினீங்கன்னா 2 காரும் கூட இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் நிறுத்தலாம். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பார்க்கிங் ஏரியாவில் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி சென்ட்ரலில் க்ரூஸ் மாதிரியான டிசைனில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. முதல்ல நான் ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் காட்டுறாங்க. வந்து எல்லோரும் விரும்புகிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு, ரைட் சைடுன்னு எல்லா சைடும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அந்த அக்கா நடந்து போயிட்டுருக்காங்களே, அதுதான் மெயின் ரோடு. சரி, அந்த அக்கா நடந்து போயிட்டாங்க. அதை பைக் போச்சுல, அதுதான் மெயின் ரோடு. இந்த சைடு போனீங்கன்னா அந்த கடை தான் மெயின் ரோடு. இந்த வீட்டில் ஒரு அவுட்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸ் வந்து இது வரைக்கும் எண்ட் ஆயிரும். நீங்கள் லெஃப்ட்டில் போய் பேக் சைடு வந்தோம்னா இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பின்னாடி வந்துடலாம். இது வந்து இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். 3.25க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர். எனக்கு காமிக்கிறேன். கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இது வந்து லிவிங் ஏரியா. ஒரே நிமிஷம் லைட்டில் போட்டு காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் லைட்லாம் போட்டுட்ருக்கேன். கலர்ஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அது போக எல்லோ, அப்புறம் உட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு வார்மான ஸ்பாட் லைட்ஸு, அது போக ரோஸு, ப்ளூ இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட வந்து 16க்கு 22 ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3D டிசைன் மாதிரியே இருக்குது. கையில் நம்ம தொடும்போது ஃபீல் பண்ண முடியுது.
பெயிண்டிங் இல்லை, டெக்ஸ்சர் பட்டியில் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே டெக்ஸ்சர் பெயிண்ட் அடிச்சிருக்கனால நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்சர் பெயிண்ட் தான், இதில் வந்து எந்த எஃபெக்டும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து 3D மாதிரி இருக்குது. 2 சைடு வந்து இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மல்டிமீடியா டிவி யூனிட்டு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பூஜா கேபினெட்டோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட். உட்டன் கலர் காம்பினேஷனில் வுட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த பூஜா யூனிட் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக நம்ம ஷோபீஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட் ஒர்க்கோட இதுவும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா 16க்கு 16 ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன். டைனிங் கம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து டைனிங் ஸ்பேஸ், அந்த சைடு வந்து கிச்சன் ஸ்பேஸ். கிச்சன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு வாலுக்கு கிளாஸான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது. அது போக நம்ம டிவி யூனிட்டில் பார்த்தோம்ல அந்த வுட் கலர் காம்பினேஷனில் இங்கே நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. அது போக இங்கே வந்து நமக்கு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இந்த டைனிங் கம் கிச்சனில் இந்த டைனிங் ஏரியாவில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடும். அது போக இந்த டைனிங் கம் கிச்சனில் இந்த சைடு வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் யூபிஎஸ் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுதான் அந்த பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிலம் வந்து சாலில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்ஸ்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. இது ஆக்சுவலாக இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பஸ்ஸு போகுதான்னு பார்த்தேன். ஆல்ரெடி நிறைய பஸ்ஸை வீடியோ எடுத்திருக்கோம், அதை காமிக்கிறேன். மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் சீலிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மேலே சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி தொங்கிட்டு இருக்குது. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. பெட்ரூமோட இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 5க்கு 6.25 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலை பொறுத்த வரைக்கும் கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து இங்கே இருக்குது. நல்லா வைடான ஒரு கிரானைட் ஸ்டெப்ஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸு. ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் ஏறி நீங்கள் மேலே வரும்போது இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஒரு டார்க்கான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஸ்டென்சில் டிசைனில் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாலையும் சீலிங்லலாம் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேர்கேஸ் ஏறி நீங்கள் மேலே வந்ததும் முதல்ல வந்து ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆவீங்க. அந்த லிவிங் ஏரியா ரீச் ஆகிற போதே ஆப்போசிட்டில் அந்த வீட்டோட செகண்ட் தேர்ட் பெட்ரூம்லாம் இருக்குது. தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆவீங்க. இதோட அளவு வந்து 10க்கு 16. இந்த லிவிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமில் பார்த்த மாதிரி இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு டார்க்கான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள். அரச மரமா ஆலமரமா என்ன மரம்னா அது? ஓகே, அதை பார்த்தீங்களா, அதுதான் அரச மரமாமா. அந்த அரச மரத்துக்கு கீழே, ஏன்னா என்ன மரம்னு எனக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். அரச மரத்துக்கு கீழே தான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் அங்கே நிற்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம். அதையும் வந்து இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது வந்து பெரிய பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிங் சைஸ் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப் வந்து பாதி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் மாதிரியான செட்டப் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் வந்து 16 அடிக்கு இருக்குது. இது போக இந்த பெட்ரூமோட சீலிங்லலாம் கார்னர்ஸ்லாம் ஸ்பாட் லைட்ஸ் பொறுத்திருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. இந்த சைடு வாலுக்கு வந்து ஒரு டார்க்கான எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 6க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஏரியா மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்துல கிளாசெட்லாம் வந்துடும்.
வால் மவுண்டட் டைப்பில் வந்து கிளாஸ்ட் அமைக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் உண்மையில தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரை ஏரியாவை தாண்டி வெட் ஏரியாவுக்கு போகணும்னா இங்கே ஒரு ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இதை ஓப்பன் பண்ணி என்ட்ரானிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஏரியா, வெட் ஏரியா. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் வைக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். இந்த சைடத்தில் வந்து நமக்கு ஷவர் யூனிட் வந்துடும். டெயில் ஒர்க் கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய டெயில் ஒர்க் நல்லா கிளாசிக்காக இருக்குது. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூம், சரி 3வது பெட்ரூம் காமிக்கிறேன். 3வது பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த பெட்ரூமில் வந்து ஒரு வித்தியாசமாக இந்த சைடு வாலில் வந்து நமக்கு வாட்டர்ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாப்ட்டுக்கும் லாப்ட்க்கும் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன் சைடு எந்த சைடு வந்து கம்மியாக இருக்கோ அந்த சைடு தான் அந்த வந்து வாட்ரூப் செட்டப்லாம் அமைப்பாங்க. ஏன்னா இப்போ தான் செலவு கம்மியாகும். ஆனால் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க்கு, இந்த சைடே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ரூப்பு, அதிலே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ரெட் கலரில் வந்து இந்த சைடு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் வந்துடும். இங்கே வந்து ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் கம் பாத்ரூம் 4.25க்கு 6.25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 அட்டாச்சு, ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அவுட்டர் வந்து அவுட்டர் வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. அட்டாச்சு 3 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான அந்த டோர். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் லுக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எலிவேஷனில் பார்த்தோம்ல அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டிசைனர் கிளாஸ் காம்பினேஷனில் வந்து ஹேண்ட் ரெயில், அது வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கு நிறையா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் தான் டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸும் அமைஞ்சிருக்கு. அது போக பால்கனிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடு கிளே ஜாலிஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எலிவேஷன்லேருந்து பார்க்குறக்கு இது வந்து ஒரு லுக்கையும் எடுத்து கொடுத்துச்சு. இந்த சைடுலேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவசியும் பண்ணி கொடுத்துருக்கு. வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் வந்து பால்கனிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எம்எஸ் ஸ்டீலில் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. இவங்க வந்து சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சைடு ஆண்ட்ரையில் வந்து எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது. டெரஸை பொறுத்த வரைக்கும் 2 டேங்க் வந்துடுங்க. இந்த வீட்டில் வந்து போர் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ரோடு பார்த்தீங்கன்னா அப்படிருந்து வந்து இப்படி போகும். இப்படியே போனீங்கன்னா துடியலூர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் துடியலூர் போயிடலாம். நர்சரியும் கூட இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடி. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டு இன்டி ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 97 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் துடியலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் செங்காலிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். கடைசியாக பஸ் ஸ்டாக் அமைச்சிடறேன் பாருங்கள். 83A இதே நம்பர் பஸ்ஸில் தான் அப்படியும் நான் ஒரு பஸ்ஸு பார்த்தேன். அப்படியே போய் அங்கே பஸ்ஸு நிற்கும், அதுதான் பஸ் ஸ்டாப்பு. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வீடு வேணும். எங்கள் வீட்டில் வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஏறி போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் வீடு வேணும். இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கணும், மெயின் ரோடு பக்கமாக இந்த மாதிரி வீடு வேணும். எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் போகிற மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தேடினீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.